குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலைவெளியிலும் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை இந்த நாள் முழுதும் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பதறிடாதே, கலங்கிடாதே, பரமன் இயேசு பாரில் உண்டே. பதறிடாதே, கலங்கிடாதே, பரமன் இயேசு பாரில் உண்டே. தாய் தன் பிள்ளை மறந்திட்டானும் ஆண்டவரும் மறப்பாரோ? தாய் தன் பிள்ளை மறந்திட்டானும் ஆண்டவரும் மறப்பாரோ? தகப்பன் பிள்ளை இறங்குவது போல் அனுதினமும் இறங்குவார். தகப்பன் பிள்ளை இறங்குவது போல் அனுதினமும் இறங்குவார். பதறிடாதே, கலங்கிடாதே, பரமன் இயேசு பாரில் உண்டே. பதறிடாதே, கலங்கிடாதே, பரமன் இயேசு பாரில் உண்டே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலும் கூட தகப்பனை போல ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடிக்கிறார். எனக்கு யாருமே இல்லையே, தகப்பன் இல்லை, தாயும் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். அல்லது தகப்பனற்றவர்களாய் நீங்கள் இருக்கலாம், அல்லது தாயை மட்டும் இழந்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம். நம் அருமை ஆண்டவருக்கு அழகான ஒரு பெயர் உண்டு, எல் ஷடாய், தாயை போன்ற மார்புடையவர். ஆனால் அதே நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவும் அவர் இருக்கிறார். அவரே நம்மை தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கின தகப்பனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருபோதும் உலகத்தின் நம்மோடு கூட இந்த பூமியில வாழ்ந்த தகப்பன் தாய் நம்மை விட்டு கடந்து போனார்கள் என்று கலங்காதிருங்கள். ஒருவேளை அவருடைய நினைவுகள், அவர்களோடு நாம் பழகின நாட்கள் நமக்கு வேதனையை கொடுத்தாலும், அந்த இடத்திலே கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. திட்டமாய் எண்ணிக்கொள்ளுங்கள். எப்பொழுது உலக பிரகாரமான பெற்றோர்கள் நம்மை விட்டு கடந்து போகிறார்களோ, அடுத்த நிமிஷமே அந்த ஸ்தலத்திலே கர்த்தர் வந்து நிற்கிறார். இதுவரைக்கும் நிற்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் உங்களோடு கூட இருந்து, தகப்பனுக்கு தகப்பனாய், தாய்க்கு தாயாய் இருந்து, பெற்றோர்கள் நமக்கு செய்கிற எல்லா கடமைகளையும் கடைசி வரை செய்கிற அற்புதமான ஆண்டவராய் அவர் இருக்கிறார். உங்கள் திருமண காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவார். உங்கள் வேலை காரியத்திலே கர்த்தர் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவார். உங்கள் வீடு கட்டுகிற காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். உங்கள் தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவதைப் போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டால் போதும். ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை எப்படி பயந்து நடந்து கொள்ளும்? ஐயோ, என் தகப்பனாருக்கு இது பிடிக்காது, இதை செய்தால் என் தகப்பனார் வருத்தப்படுவார் என்று எப்படி தகப்பனுக்கு பிரியமாய் ஒரு பிள்ளை நடந்து கொள்ள தன்னை அர்ப்பணிக்கிறதோ, அதே போல நாமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்ந்தாள். என் ஆண்டவர் பரம தகப்பனாகி என் கர்த்தர் துக்கப்பட்டு விடக்கூடாது. எதை செய்தால் அவர் மகிழ்ச்சி அடைவார், எதை செய்தால் அவருக்கு பிரியம் இருக்காது என்பதை அறிந்து அதை நாம் ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு விஷயத்திலும் பேசும் பொழுதும் காரியங்களை செய்யும் பொழுதும் ஞானமாய் ஜாக்கிரதையாய் நாம் நடந்து கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்காக வழக்காடுகிற தகப்பனாய் அவர் இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தகப்பனாய் அவர் இருக்கிறார். உங்களை போஷிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். உங்களை உடுத்துவிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். உங்களை உயர்த்தி வைத்த அழகு பார்க்கிற தகப்பனாய் கர்த்தர் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இந்த காலைவெளியில் நம்மை தேற்றி சொல்லுகிறார், தாய் இல்லை, தகப்பன் இல்லை என்று புலம்பாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எனக்கு பயந்து நடப்பாயானால் எல்லா விதங்களிலும்
தகப்பனாயிருந்து உன்னை வழிநடத்த நான் வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலையில நம்மை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஜெபிப்புமா. நல்ல ஆண்டவரே, நித்திய பிதா என்ற பெயர் உமக்கு உண்டே. ஆமா ஆண்டவரே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிற தகப்பனாய் இருக்கிறீர். பூமிக்குரிய பெற்றோர்கள் ஒரு நாள் எங்களை விட்டு கடந்து போவார்கள். ஆனால் நீரோ இருக்கிறவராகவே இருந்து கடைசி வரை எங்களை வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலைகளில யாரெல்லாம் பெற்றோர்கள் இல்லாமல் ஆண்டவர் ஒருவேளை சில்ட்ரன் ஹோம்ல அவங்க இருக்கலாம், அல்லது ஆர்ஃபனேஜ்ல இருக்கலாம், அல்லது ஹாஸ்டல்ல இருக்கலாம். ஆண்டவர், எனக்கு எந்த காரியத்தை எடுத்து செய்வதற்கு தகப்பன் இல்லையே, தாய் இல்லையே என்று யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரம் அவர்களை திடப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. உம்முடைய கரம் திடப்படுத்தட்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உறுதியாய் உம்மை பற்றி கொண்டு உமக்கு பயந்து ஜீவித்து நன்மைகளை சுதந்தரிக்க தேவன் கிருபை தரும்படி நான் ஜெபிக்கிறப்பா. அதே நேரத்தில் பெற்றோர்களை இழந்து அந்த இழப்பை தாங்க முடியாமல் கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆறுதலின் கரம் அவர்கள் மேல் அமருவதாக. நீர் ஆறுதல், சகல ஆறுதலின் தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆறுதல் படுத்தி, பலப்படுத்தி, தைரியப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உடைய பிள்ளைகள் வேலைக்கு செல்ல போகிறார்கள், வெளியே போக போகிறார்கள், தொழில் வியாபாரத்திற்கு செல்ல போகிறார்கள், ஊழியங்களுக்கு செல்ல போகிறார்கள். கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து நீர் வழி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெயத்தோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு இந்த நாளை முடிக்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, உடைய அன்பின் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.